வேர்ல்ட் 2 சீரிஸ்ல 22nd எபிசோட் பாஸ்னியா அண்ட் எர்சிகோவினா கண்ட்ரியை பத்தி ஷார்ட்டா சொல்ற ஷார்ப்பா கேளுங்க. சவுத் ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரில தான் இந்த பாஸ்னியா அண்ட் எர்சிகோவினா கண்ட்ரி இருக்கு. என்னமோ தெரியலங்க, இது யூரோப் சைடுல இருக்க கண்ட்ரி மட்டும் நேச்சர்ல ரொம்பவே அழகா இருக்கு. பாஸ்னியா ரொம்ப ஒரு அழகான ஒரு கண்ட்ரியும் கூட. நேச்சருக்கு நடுவுல சிட்டியை வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க அந்த கண்ட்ரில இருந்தீங்கன்னா நீங்க காலையில தூங்கி எந்திரிச்சு வெளியே வந்து பாத்தீங்கன்னா மவுண்டன் அண்ட் ரிவருக்கு நடுவுல நீங்க இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவே அழகா இருக்குங்க. பாஸ்னியால லார்ஜ் ஏரியா ஃபாரஸ்டா தான் இருக்கும். சோ அந்த கண்ட்ரில ஏர் ரொம்பவே கிளீனா இருக்கும். அப்புறம் இங்க பிரவுன் பியர்ஸ் அண்ட் வைல்டு போர்ஸ் இங்க நிறைய நீங்க பார்க்க முடியும். எர்சிகோவினா பிளேஸ்ல இருக்கிற நெரட்டுவா ரிவர் பார்க்க ப்ளூ அண்ட் கிரீன் கலர்ல ரொம்பவே அழகா இருக்கும். வேர்ல்டு வார் 1 டைம்ல இந்த கண்ட்ரில நிறைய மக்களை வந்து கொண்டிருக்காங்க. கண்ட்ரிக்குள்ள ஒரு கண்ட்ரி இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த பாஸ்னியா கண்ட்ரிக்குள்ள தான் இருக்கு. இந்த பாஸ்னியா கண்ட்ரிக்குள்ள ரிபப்ளிக் ஆஃப் செர்ப் அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்ட்ரி இருக்கு. இந்த கண்ட்ரியை யுனைடெட் நேஷன் ரெகக்னைஸ் பண்ணல. பட் இந்த கண்ட்ரிக்குள்ள இருக்க பீப்புள் வந்து இந்த கண்ட்ரியை வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க. நீங்க இந்த கண்ட்ரிக்கு போனீங்கன்னா மறக்காம மோஸ்டர் சிட்டிக்கு போகாம இருக்காதீங்க. ஏன்னா இந்த சிட்டில தான் 400 இயர்ஸ் பழமையான பிரிட்ஜ் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பிரிட்ஜ் வந்து ரிவருக்கு நடுவுல கட்டியிருக்காங்க. சோ இந்த பிரிட்ஜை நீங்க பார்க்கும்போது அந்த ப்ளூ அண்ட் கிரீன் கலர் வாட்டருக்கு நடுவுல இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு போங்க. குட் லக். Living up, I'm sipping on beer. Yeah, clap for me, man, right here.